Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎம்எஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 அதுக்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவத்துக்கு ரிலேட்டடான ஒரு திட்டம் தான். ஓகேவா? சோ என்ன திட்டம்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இருக்குது. அந்த திட்டத்துல வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ்ல எதனால வந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். சரியா? சோ செய்தியில பாக்குறப்ப ஈரோடு மாவட்டம் நஞ்சனபுரம் கிராமத்தில் 63 வயதான சுந்தரம்பாளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மருத்துவ பெட்டியை வியாழக்கிழமை வழங்கியதன் மூலம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் எண்ணிக்கை 2 கோடியை தொட்டது. ஓகேவா? சோ அந்த மைல்கல் நம்மளுக்கு வந்துருக்கு பாத்தீங்களா? சோ 2 கோடிங்கிற அப்படிங்கிற ஒரு பெனிஃபிஷியரி நம்மளுக்கு வந்து இதுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த திட்டத்தின் கீழே அதனாலதான் இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட மக்கள் தேடி மருத்துவம் திட்டம் குறுகிய காலத்தில் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஓகேவா? சோ அந்த மக்களை தேடி மருத்துவம் மூலயமா 2 கோடி பேர் வந்து நம்ம இதனால பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, 2 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரு. அந்த மாதிரி முக்கியமான ஒரு மைல்கல் வந்து ரீச் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? அதுபடிதான் நம்மளுக்கு வந்து இந்த திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். எதுக்கு அந்த திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க, இதுல என்னென்ன பயன்கள்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, இதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இந்த திட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் முதன்மை திட்டமாகும். இது குடும்பத்தில் உள்ள பயனாளிகளின் ஆரோக்கிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பராமரிப்பின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்கும் வீட்டு அடிப்படையிலான சுகாதார சேவைகள் என்ற விரிவான தொகுப்பை வழங்குகிறது. சோ வீட்டுல இருந்த மாதிரியே ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பராமரிப்பு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பராமரிக்கிறதுக்கும் அதே தேவையில ஆரோக்கிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சில பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மூவ் ஆகி போக முடியாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்கன்னா வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அந்த மருத்துவ சேவையை வந்து வழங்க போறாங்க. ஓகே, அந்த மாதிரி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா? இந்த திட்டம் இந்த ஆண்டு செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு தேதி அன்று நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளின் ஊடாடும் பணிக்குழு விருதை சுகாதாரத்துறைக்கு உதவியது. ஓகேவா? சோ நியூயார்க்ல வந்து ஒரு நடைபெற்ற ஒரு இதுல வந்து ஊடாடும் பணிக்குழு விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விருது வாங்கினது யாருன்னா தமிழ்நாடோட சுகாதாரத்துறை தான் வாங்கியிருக்காங்க. எதனால அப்படின்னு பாக்குறப்ப இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த விருது பத்தி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இது வாங்கினது யாருன்னா தமிழ்நாடோட சுகாதாரத்துறை தான் வாங்கியிருக்கு. ஓகேவா? சோ நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகளின் ஊடாடும் பணிக்குழு விருது அப்படிங்கிற ஒரு விருது. சரியா? சோ இது தொடங்கப்பட்டது எப்படின்னு பாக்குறப்ப ஆகஸ்ட் 5, 2021 அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சோ முக்கியமான டேட் தான். அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் வாரம் தொடங்கப்பட்டது. மேலும் இத்திட்டம் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பயனளிக்கிறது. சரியா? சோ அந்த வந்து ஏஜ் வந்து முக்கியமா பார்த்து வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து திட்டத்தின் கீழே யாரால பயனடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து என்ன பண்ணிருக்கணும், 45 வயசுக்கு மேல வந்து இருந்திருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து இதனை வந்து அப்ளிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ மினிமம் ஏஜ் வந்து 45க்கு அதிகமா வந்து இருக்கணும். சரியா? இத்திட்டத்தின் மூலம் நோயாளிகளுக்கு உடல் இயக்க மருத்துவம் அதாவது பிசியோதெரப்பியும் வழங்கப்படுகிறது. சரியா? சோ மோஸ்ட்லி வந்து பிசியோதெரப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஜிஹெச்ல இல்லைன்னா பிரைவேட்ல தான் நம்மளுக்கு வந்து பிசியோதெரப்பி வந்து கிடைக்கும். சரியா? அதுக்கு என்ன பண்ணா நம்மளுக்கு இங்க இருந்து மூவ் ஆகி நம்மளுக்கு வந்து அங்க வந்து போகணும். சில பேரால அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரியான சப்போஸ் ஒரு பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். பட் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த தனியா வந்து கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து வச்சு பாக்குற அளவுக்கு வசதி வந்து இருக்காது. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிசியோதெரபிஸ்டும் நம்மளுக்கு வீடு தேடி வந்து அவங்களுக்கு உடற்பயிற்சி எல்லாமே செய்து கொடுத்துட்டு அவங்க வந்து போவாங்க. சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு பயன்பாடும் இந்த திட்டத்தின் கீழே வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இத்திட்டம் மாநிலத்தில் உள்ள 385 கிராமப்புற தொகுதிகளை 8713 சுகாதார துணை மையங்களுடனும் மேலும் 21 மாநகராட்சிகளை 460 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களுடன் உள்ளடக்கியது. வந்து எதெல்லாம் கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மொத்தம் 460 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதுக்கப்புறம் 8713 சுகாதார துணை மையங்கள். ஓகேவா? சோ இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க. சரியா? உங்களோட ஹெல்ப் மூலியமா. சோ இதுல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மருந்து விநியோகம் வந்து பண்றாங்க. ஓகேவா? சோ ஒரு மெடிசன் வந்து சில பேருக்கு வந்து இப்பயே வாங்குறதுக்கு வந்து முடியல அப்படின்னா அவங்க அந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து வீடு தேடி வராங்கன்னா அந்த மருத்துவ பெட்டி வந்து இருக்கும். ஓகேவா? அந்த பெட்டியில வந்து கொடுக்குறப்பே இவங்களுக்கு வந்து அந்த மருந்துகள் எல்லாமே கொடுக்கப்படுது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் உடல் இயக்க மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சை உட்பட ஒரு விரிவான சேவைகளை இந்த திட்டம் வழங்குகிறது. சரியா? திட்டத்தின் மூலியமா வந்து இது கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுதான். மெடிசன் கொடுக்குறாங்க, பிசியோதெரபிஸ்ட் கொடுக்குறாங்க,
அதுக்கப்புறம் இந்த பேலியோலெட் ஓகேவா. ஸோ இந்த நோய் தடுப்பு சிகிச்சை வந்து முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க சரியா. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பாக்குறப்ப மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து 2 கோடி பயனாளர்கள் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைல்கல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஓகேவா. ஸோ அதுபடி பாக்குறப்பதான் இந்த திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வராங்க, இதுக்குள்ள இருக்கிற பயன்பாடுகள் என்ன, அதுக்கப்புறம் இதுல வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற 3 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரீலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பா போடுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரியா. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.